நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் பள்ளிச்சாலையில் வியாழன் மாலை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ஷாஜஹான் மற்றும் போக்குவரத்து போலீசார் 4 பேர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த ஓனான் பரப்பு ஊரைச் சேர்ந்த வீரமணி என்பவர் அதிக அளவில் மது அருந்தி வந்ததாக கூறப்படுகிறது. அவரை தடுத்து நிறுத்திய போலீசார் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் வீரமணி. போலீசாரை ஒருமையில் பேசி ரகளையில் ஈடுபட்டார் அந்த போதை வீரன். குடிச்சா ஃபைன் போடுவீங்களா? அப்போ ஒயின் ஷாப் எதுக்கு திறந்து வச்சிருக்கீங்க என்று கேள்வி எழுப்பினார். தண்ணி போட்டுட்டு ரோட்ல தான் வண்டி ஓட்டிட்டு வருவோம் என்று அலப்பறையை கிளப்பியதோடு போலீசுக்கு சவால் விட்ட வீரமணியை அவருடைய மனைவி, தாய் உள்ளிட்டோர் தடுத்தனர். போலீசார் அவரை வீட்டுக்கு போகச் சொல்லி எச்சரித்தும் அவர் கேட்கவில்லை. அவரை அழைத்து செல்ல வந்த சட்டம் ஒழுங்கு போலீசாரிடம் வம்பிழுத்து தனது பனியனை தானே கிழித்துக் கொண்டு தனக்கு புது சட்டை வாங்கி தரும்படி போலீசாரை டார்ச்சர் செய்தார். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த போலீசார் அடங்காத காளையாய் துள்ளி குதித்த வீரமணியை போராடி குண்டுக்கட்டாக தூக்கி ஜீப்பில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். ஆட்டத்தை பார்த்துக்க. மாடு பிடி மாடு, மாடு பிடி மாடு, மாடு பிடி மாடு. பாலிமர் செய்திகளுக்காக பரமத்திவேலூர் செய்தியாளர் புவனேஸ்வரன்.